அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பகுதியில் நாம் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை, நாம் சட்டதிட்டங்களை, நபி அவர்களுடைய வரலாறு போன்றவைகளையெல்லாம் இந்த தொடரிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம், இஸ்லாம் என்று சொன்னால் சாந்தி, சமாதானம், சகோதரத்துவம், அடிபணிதல் என்று 4 வகையான பொருள்களை உள்ளடக்கி இருக்கிறது. இதற்கு மேல் மிச்ச பொருள்களும் இருக்கிறது. சுருக்கமாக இந்த 4 அர்த்தங்களை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஈமான் என்று ஒரு பகுதி இருக்கிறது. ஈமான் என்ற அரபு சொல்லுக்கு நம்பிக்கை என்று பொருள். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பதை போன்று, அப்போதுதான் அந்த காசு செல்லுபடியாகும். அதுபோன்று ஒரு மனிதனுடைய இஸ்லாம் எப்போது பரிபூர்ணமாகும் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய கடமைகளையும் ஈமானுடைய நம்பிக்கைகளையும் ஒரு சேர நம்பிக்கை கொண்டு செயல்படுத்துவதில் தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இஸ்லாத்தினுடைய கடமைகள், அடிப்படை கடமைகள், இது உடற்கூறால் நிறைவேற்றப்படக்கூடியவைகள். முதலாவது கலிமா ஷஹாதா என்று சொல்வார்கள். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? கலிமா ஷஹாதா என்று எதற்கு சொல்லுவோம்? அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இதனுடைய பொருள் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது அவனுடைய தூதர் என்றும் நான் மனதார நம்பிக்கை கொண்டு சாட்சி சொல்கிறேன், உறுதிமொழி அளிக்கிறேன் என்பதாகும். இது இஸ்லாத்தினுடைய முதல் கடமை. இதை ஒரு மனிதர் முன்மொழிந்தால் தான், நம்பினால் மட்டும் போதாது, மனதால் நம்பிக்கை கொண்டால் மட்டும் போதாது, மொழியவும் வேண்டும். அப்போது தான் அவர் பரிபூர்ணமான முஸ்லீமாக ஆக முடியும். 2வது விஷயம், தினமும் 5 வேளை தொழுகை. இது 2வது கடமை. கலிமா, 2வது தொழுகை. ஷார்ட்டாக யாவும் வச்சுக்கிட்டுருக்காக சொல்கிறேன். தினமும் இரவுலையும் பகல்லையும் சேர்த்து 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. 3வது விஷயம் ஜக்காத். நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை கடந்து போகும் பொழுது நாம் நம்முடைய செல்வத்திலிருந்து ஏழைபால மக்களுக்கு நாம் ஜக்காத்தை நாம் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். 4வது கடமை, வருடந்தோறும் ரமலான் மாதம் வரும்பொழுதெல்லாம் நோன்பு நோக்க வேண்டும். 5வது கடமை ஹஜ் என்ற பழமை வாய்ந்த ஆலயத்தை நாம் வலம் வருவது. சுருக்கமாக யாவும் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் 5. முதலாவது கலிமா ஷஹாதா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ். இந்த 5 விஷயங்களை முதலில் யாவும் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நீங்களும் உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டில் நீங்கள் இந்த குரூப்பில் பதிவிட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். அடுத்தடுத்த பாடங்கள் இதை கொண்டு நாம் சொல்லித் தருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.